சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பஷா மாணிக் பஷா. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பார்லரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து ஹேர் கட் பண்ணுவேன், லேடிக்கும் ஹேர் கட் பண்ணுவேன், இவங்களுக்கும் பாடி மசாஜ் பண்ணுவேன், இவங்களுக்கும் பண்ணுவேன். ஃபுல் சர்வீஸ் நான் தான், பாடி வேக்ஸ்லேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட மசாஜ் அதுமாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், நீங்கள் அது எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் ஹஸ்பண்டை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, அவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் அந்த மாதிரி தான் கேட்டாங்க என்கிட்ட. அவங்க ஒய்ஃபே ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணையும் லிங்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து என்னென்னா வெளியில் ஆண் நண்பர்கள் அதிகம், அவருக்கான தீனி நம்ம போட்டால் நம்ம எங்கே வேணாலும் போகலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட். அந்த பார்லருக்கு வரக்குள்ள புது புது ஆண் நண்பர்கள் புது புது ஆட்களாக கூட வருவாங்க. என்ன மீட் பண்ணுறப்ப அவங்க என்கிட்ட தான் மசாஜ் எடுப்பாங்க. நான் கேட்பேன் யார் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னுவாங்க. ஆனால் அங்கே நடக்கிற கதையை பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு 3 பேர் 4 பேரோ அவங்ககிட்ட பழகி அவங்க ரிலேஷன்ஷிப்பு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் போயிட்டு முடிச்சிடுவாங்க. அவங்க இந்த விஷயத்துக்காக செலவு பண்ண தொகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம். அவங்க மசாஜ் காசு கொடுத்தது அதிகமாக எனக்கு டிப்ஸ் தரணும், அந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்கள வந்து வேறு லெவலாக பண்ணி அந்த மாதிரி அனுப்பும். முடிஞ்சது மசாஜ்லாம் முடிச்சுட்டு அவர் எனக்கு டிப்ஸ் தருவாங்கள்ல, அந்த டைம் பார்த்தா திடீர்னு ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. பாக்ஸ் எடுத்து என் கையில் கொடுக்குறாரு. ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன் அந்த மாதிரி தான் அவங்க சலூனுக்கு வராங்க. நார்மலாக நான் யாரையுமே பார்க்கலாங்க. நான் பல வேலைகள் செஞ்சுருக்கேன். ஒரு வேலை இல்லை, 2 வேலை இல்லை, நிறைய வேலை. இப்போ ஃபேஷன் ஸ்டைலிஷாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ரீடர்ஸ், ஆக்டர், இப்படி பல வேலைகள் நான் இருந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்சி ஒரு செய்த வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் தெரபிஸ்ட். எப்படி நான் அந்த வேலைக்குள்ளே என்ட்ரு ஆனேன்னா, நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ட்ரைனிங் போடுவாங்க. ட்ரைனிங் போகக்குள்ள நான் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து நான் ரூம் சர்வீஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 304 அந்த ரூமுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறப்போ ஒரு டாக்டரும் ஒரு ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அவங்க வந்து மசாஜ் அந்த மாதிரியான ஒர்க்கு, அவங்களுக்கு வந்து பல பிஸ்னஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட நான் போகிறேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாப்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்லி இந்த மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, எனக்கு மசாஜ் சொல்லி தர்றாரு. அந்த ஹோட்டல்லையே அவர் ஒரு 10 days அங்கே தங்கியிருந்தார். எனக்கு அவருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவர் வந்து எனக்கு சொல்கிறாரு, நீங்கள் மசாஜ் கற்றுக்குங்க, உங்களுக்கு நல்ல ஃபீல்டு, நல்ல வருமானம் இருக்குது. நான் அதை நினச்சி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போனேன். என்ன பண்ணுவார், சும்மா நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை பண்ண சொல்லுவார். நான் என்ன பண்ணோம், அவருக்கு வந்து மசாஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ எனக்கு வந்து சேலரின்றவும் அப்போ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு நாள் டிப்ஸ் மட்டும் அவர் 2000 3000 அப்படி தருவார். எனக்கு அப்போ இந்த ஃபீல்டு வந்து சூப்பராக இருக்குது, இதில் வந்து ஏன் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் நான் என்ன பண்ணேன், ட்ரைனிங் எடுத்தேன். எனக்கு வந்து இப்போ மிஞ்சி போனால் நிறைய இப்போ கெஸ்ட்டெலாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட போனாங்க டிப்ஸ் வந்து எவ்வளோ தருவாங்கன்னா 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் டிப்ஸ் தருவாங்க. ஆனால் இவர் வந்து இந்த இதெல்லாம் பண்ண வச்சுட்டு எனக்கு 1000 2000 தருவோம். அந்த வயசில் எனக்கு ஓகே இந்த ஃபீல்டில் நம்ம போகலாம். சரி 10 ரூபாவே பெருசாக நினைக்கிறோம், ஒரு 100 ரூபா பெருசாக நினைக்கிறோம். அப்போ 1000 2000 நம்ம கையில் இருந்தால் எப்படி இருக்கும். அவருடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயே நான் போயிட்டு மசாஜ் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மசாஜ் மட்டும் கற்றுக்கினா வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களையும் நான் வந்து படிச்சுக்கினேன். அந்த மாதிரி நான் எல்லா வேலையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கினேன். இருக்கிற லீடிங் சலூனில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். அங்கே போனப்போ ஓகே, கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் கஸ்டமர் யாருமே கிடையாது. ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன் அந்த மாதிரி தான் அவங்க சலூனுக்கு வராங்க. நார்மலாக நான் யாரையுமே பார்க்கலாங்க. ஹேர் ஸ்டைலிங் வந்து எனக்கு அவ்வளோ ஆள் வரமாட்டாங்க. அப்போ மசாஜ் அப்படி தான் வருவாங்க. ஸோ அதுவும் எனக்கு வந்து என்னென்னா டிப்ஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நான் அதிலேயே ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரியான ஒர்க்கை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கஷ்டமாக இருந்திருக்கு. நம்ம இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசித்து பார்க்க முடியாத அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் இந்த விஷயங்களை சொல்கிறது என்னென்னா, யார் மனசையும் புண்படுத்தவோ யாரையும் இந்த ஃபீல்டுக்குள்ளே கூப்பிடுவோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு நடந்த பர்சனலாக நடந்த விஷயங்களை இப்படிலாமல் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, கசப்பான அனுபவங்களும் நடந்திருக்கு, ஒரு சந்தோஷமான விஷயங்களும் இதில் நடந்திருக்கு. ஏன்னா நான் போனோடனே நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தான் எனக்கு நடக்க ஆரம்பிச்சது. இதிலே நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஓகே
எனக்கு கிளைண்ட் வருவாங்க. கிளைண்ட் வந்து நான் ஒரு டைம் மசாஜ் பண்ணிட்டா 2வது என்னை விட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் பக்காவாக மசாஜ், ஏன்னா நான் பக்காவாக ட்ரெயின் ஆகிட்டேன். எனக்கு வந்து சேலரி தான் வரும். அவங்ககிட்ட டிப்ஸ் எதிர்பார்க்கணும். எனக்கு வந்து நான் பண்ணுறதுக்கு அவங்க என்னன்னா, அவங்க மசாஜ் காசு கொடுத்தோட அதிகமாக எனக்கு டிப்ஸ் தரணும். அந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்கள வந்து வேறு லெவலாக பண்ணி அந்த மாதிரி அனுப்பும். அந்த மாதிரி டைமில் பெரிய பிஸ்னஸ்மேன், சின்ன பையன் தான், என்கிட்ட வந்து மசாஜ் எடுப்பார். மசாஜ் எடுக்கணுன்னு எனக்கு வந்து எப்போனா, எனக்கு எப்போ வந்தாலும் என்ன தான் கேட்பார், இனியன் இருக்காப்புலையா அப்படி தான் கேட்பாரு. நானும் ஓகே நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. வந்து அவர் ஆல்ரெடி என்கிட்ட பண்ணிக்குவார், மசாஜ் அந்த மாதிரி பண்ணிக்குவார். டிப்ஸு அதிகமாக கொடுத்துட்டு போவார். ஒரு டைம் என்ன ஆச்சு, என்னுடைய ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு. யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல, நான் பார்லருக்கும் போகல. நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 நாள் ஆச்சு எனக்கு ஃபோனு வந்து தொலைஞ்சி போச்சு, கதம்பு உடஞ்சி போச்சு, நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன கஷ்டத்தில் நான் வீட்டிலே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பார்லருக்காக நான் போனேன், மறுபடியும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த கிளைண்ட்டு 3 நாளும் வந்து நான் எல்லா டைம் தேடிட்டு போயிருக்காரு. தேடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, நான் போகிறத அவங்க யாரோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நானும் போயிட்டேன். அந்த கிளைண்ட்டும் வந்துட்டார். அப்போ வந்தவொடனே நைட்டு போயிட்டு மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கப்போ முடிஞ்சது, மசாஜெலாம் முடிச்சுட்டு அவர் எனக்கு டிப்ஸ் தருவாங்கள்ல, அந்த டைம் பார்த்தா திடீர்னு ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. பாக்ஸ் எடுத்து என் கையில் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டால், அவன் ஃபோனு தான் தொலைஞ்சி போச்சு நான் கேள்விப்பட்டேன். தொலைஞ்சே போச்சோ ஏதோ உடஞ்சி போச்சோ நான் கேள்விப்பட்டேன், அதனால் உனக்கு இருந்தால் புது ஃபோன்னு சொல்லிட்டு அவர் 15,000 செல்லு. இந்த மாதிரி நான் அந்த கிளைண்ட்டுங்களாம் இப்படி கொடுப்பாங்க நான் யோசிக்கவே இல்லை. இப்போயே சிம்மு போகிறேன், இப்போயே பேசுகிறேன், கால் நான் தான் உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் சந்தோஷம் நிறைய இருந்தாலும் கசப்புகள், ஏன்டா இப்படி வந்தோம், எதுக்கு இந்த தொழில் வந்தோம், வேறு நம்ம போயிடலாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சில விஷயங்களும் இருக்குங்க. அப்படி எதுக்குறா இந்த ஃபீல்டுக்கு வந்தோம், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. பார்லரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே வந்து வருவாங்க. ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து ஹேர் கட் பண்ணுவேன், அவங்களுக்கும் பண்ணுவேன், லேடிக்கும் ஹேர் கட் பண்ணுவேன், இவங்களுக்கும் பாடி மசாஜ் பண்ணுவேன், இவங்களுக்கும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே ஃபேஷியல் ஃபுல் சர்வீஸ் நான் தான், பாடி வேக்ஸ்லேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகுது, அவங்க கொஞ்சம் எனக்கு ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. வருங்க எல்லாமே அப்படியே ஏன்னா நம்ம பாடி டு பாடி டச் பண்ணுறதால ரொம்பவே அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுது, ஹஸ்பண்ட் வந்து பண்ணிட்டு போயிட்டார். அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட மசாஜ் அந்தமாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்குறேன், நீங்கள் அது எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு எங்கள் ஹஸ்பண்டை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடில. நீங்கள் யாரோ ஒரு கேர்ள், அவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் அந்த மாதிரி தான் கேட்டாங்க என்கிட்ட. கொஞ்சம் யாருன்னா இருந்தால் சொல்லி விடுங்க ஃப்ரெண்டுங்க, நீங்கள் இதுலாம் இல்லை, சும்மா ஒரு மசாஜ் அந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிற மாதிரி யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்க யாருந்தாலும் சொல்லி விடுனாங்க. நானும் ஓகே சரின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிற கேர்ள்ஸ் அவங்க என்ன பண்ணேன், இன்ட்ரோ பண்ணிவிட்டேன். இன்ட்ரோ பண்ணதுன்னா நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தான், ஒரு ஒர்க்குக்காக. சரி அவங்க கேட்குறாங்களா, அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு, வீட்டில் எப்பயுமே அவருக்கு வந்து கொஞ்சம் டயர்னஸ், அதனால் வீட்டோடு இருந்து மசாஜ் பண்ணுற மாதிரி ஆட்களை சொல்லிவிடுன்றாங்க. அவருக்கு வந்து என்னென்னா ஜென்ஸ் கிட்ட எடுக்கிறதுக்கு அவருக்கு லைக் இல்லை. ஏன்னா தெரியல, எப்பயுமே ஆப்போசிட் ஜெண்டர் பண்ணால் தானே எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபை. அதனால் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இது வந்து நார்மல் நடக்கிற விஷயந்தான், இது வந்து தப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோ பண்ணிவிட்டேன். ஒரு மிசோரம் கேர்ள், அவர் கூட போயிட்டு அங்கேயே தங்கி இந்த மாதிரி மசாஜ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் அடிக்கடி வந்து ரொம்பவே அவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆகிட்டாங்க. இதில் வந்து என்ன ஒரு லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்க போகிற விஷயம்னா, அவங்க ஒய்ஃபே அவங்க வந்து என்னென்னா ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணையும் லிங்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து என்னென்னா வெளியில் ஆண் நண்பர்கள் அதிகம். ஏன்னா இதை வந்து இவர் தட்டி கேட்கக்கூடாது, இவருக்கு வந்து இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் கேட்குறது முன்னாடி அவர் பிஸியாகிட்டால் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்ல, அவருக்கான தீனி நம்ம போட்டால் நம்ம எங்கே வேணாலும் போகலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட், ஹஸ்பண்டே கூட அவங்க இருக்கட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இவங்க வந்து நான் பார்க்குறப்போ ஹஸ்பண்ட் வரமாட்டார். ஒரு டைம் அந்த பார்லருக்கு வரப்போ ஹஸ்பண்ட் வரும். எங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அந்த பொண்ணை கூட ஜாலியாக இருக்காது, அந்த பொண்ணை கூட. ஆனால் அந்த பார்லருக்கு வரக்குள்ளே புது புது ஆண் நண்பர்கள் புது ஆட்களாக கூட வருவாங்க. என்ன மீட் பண்ணுறப்ப அவங்க என்கிட்ட தான் மசாஜ் எடுப்பாங்க, ஃபேஷியல் ஹேர் கட் எல்லாம் என்கிட்ட தான் பண்ணுவாங்க. புது ஆட்களாக கூட வருவாங்க. நான் கேட்பேன் யார் இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ன்னுவாங்க. அப்புறம் தெரியல, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறது நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். ஹஸ்பண்ட் நினச்சிக்கிறார், ஓஹோ நம்மளுக்கு வந்து நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளுக்காக இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறா, நம்ம இவ்வளோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபை நினச்சா ரொம்ப சந்தோஷம். ஐயோ இந்த மாதிரி ஒய்ஃப் என்கிட்டே அவர் ஷேர் பண்ணுவார். எங்கள் ஒய்ஃபெல்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க, ஒரு பொண்ணையும் என்கிட்ட இன்ட்ரோ பண்ணி விட்டு மசாஜ் பண்ணதெல்லாம் பார்த்து அவர் ரசிப்பா, அவள் இதுன்னு வா. ஆனால்
என் மேலே ஒரு துளி கூட சந்தேகப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் அங்கே நடக்கிற கதையை பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஹஸ்பண்டை பிஸி ஆக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றாக்கிட்டு இவங்க வந்து பல பேராக கூட சுற்றி அந்த ஒரு 3 பேர் 4 பேரோ அவங்ககிட்ட பழகி அவங்க ரிலேஷன்ஷிப்பு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் போயிட்டு முடிச்சிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் என்கிட்ட கேட்பாங்க, வேறு யாருன்னா சொல்லிவிடுங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரில, ஒரு 2வது கேர்ள் அந்த மாதிரி நம்ம இன்ட்ரோ பண்ணுறப்ப எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது வந்து துரோகம் மாதிரி தெரியுது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தேன். நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது, இல்லை எனக்கு அவர்கிட்ட செக்ஷுவலாகவும் சரி அன்பாகவும் சரி எனக்கு வந்து இருக்க பிடிக்கல, ஒரு சமூகத்துக்காக சும்மா அவர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்ற காரணத்துக்காக தான் அவர் என்ன வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவரை பிஸியாக்கி விட்டால் நான் எங்கே வேணாலும் போகலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து எனக்கு பர்சனலாக அவங்க சொன்னாங்க. அவங்கள பற்றி நான் இப்போ ஷேர் பண்ணினாலும் அவங்க வந்து இப்போ இங்கே இல்லை, அதனால் அவங்ககிட்ட நான் அவங்கள பற்றி தாராளமாக சொல்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு மனசங்கடம் ஆகி போச்சு. ஒரு அவர் என்னன்னே தெரியாது, அவர் வந்து ஒரு நம்ம மனைவி வந்து பயங்கரமான ஆள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறான், நம்மக்கிட்ட அவ்வளோ அந்யூனமாக இருக்கா, உண்மையாக இருக்கா அப்படின்னு நம்புகிறாரு. ஆனால் அவங்க என்னென்னா சும்மா அப்படி இன்ட்ரோ பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் பிஸி பண்ணிவிட்டு இவங்க போயிட்டு சுற்றுறது, இவங்க பண்ணுற ரொம்ப நம்பிக்கை தரும். அப்போ எனக்கு வந்து இந்த விஷயத்துக்கு ஏன் போகணும், இதுக்கெல்லாம் நம்ம துணை போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே மனசுக்குள்ளே உறுத்தல்கள் அதிகமாகிடுச்சு. நம்ம நினச்சிக்குவோம் இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான், சாதாரணமாக தான் இது வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறாங்க, ஒய்ஃப் வந்து வெளியில் சுற்றுறாங்க. ஆனால் அவங்க இந்த விஷயத்துக்காக செலவு பண்ண தொகைகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரம். ஒரு நாள் வீட்டோடு வச்சு செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து நார்மலாக பார்லர் அவங்களுக்கு சேலரி 40,000 50,000 இருக்கும். இதே அவங்க வீட்டில் பர்சனலாக போயிட்டு பர்சனல் கேர் எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளுடைய சேலரி வந்து 20,000 25,000. அது டிப்ஸும் எல்லாமே சேர்த்து ஒரு நாளுடைய செலவு எப்படி 30,000க்கு மேலே 40,000க்கு மேலே தான் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு லேடி வந்து இந்த வெளியில் கூட்டின்னு போகிறாங்களே அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு செலவு பண்ணுறது அதே மாதிரி ஒரு 10,000லேருந்து 15,000 இவங்க வெளில போகிறது, சுற்றி பார்க்குறது, ரூம் போடுறது. ஏன்னா வந்து இவர் வந்து லேடி வந்து என்ன பண்ணோம், வெளியில் போயிட்டு நான் ஷாப்பிங் போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க. ஆனால் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரியான இடத்துல தான் இவங்க வந்து கொஞ்சம் அவங்க இருக்க முடியும். இதுக்கே இவங்க ஒரு நாளைக்கு ஒரு 30,000 அந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வந்து என்னென்னா இவரை பிஸி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 30,000, இவருக்கு தெரியாமல் அவங்க ஒரு 30,000, ஆக மொத்தத்தில் ஒரு நாளுடைய செலவு 60,000 கிட்ட. அதே மாதிரி எனக்கும் வந்து என்னென்னா டிப்ஸுகள் அதிகமாக வரும். இந்த மசாஜ் ஃபீல்ட்னாலே அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அவங்க நம்ம கேட்கவே தேவையில்லை, டிப்ஸ்ன்றது அதிகமாக வரும். இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி காசு அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நானுமே வந்தேன். ஜாலியாக இருக்குமே, நம்மளுக்கு வந்து ஈஸியாக காசும் கிடைக்குது, சுகமும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அந்த விஷயத்துக்காக நான் வந்தேன். அப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் வந்து இதில் பணம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நிறைய நான் இந்த ஜாப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதில் ஜாப்பை தவிர்த்து அந்த பணத்தையும் தவிர்த்து நம்மளுக்கு மன சங்கடங்கள் தான் அதிகமாக வரும். இதில் வந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் கொஞ்ச காலம் தான் எனக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ஏன் போனோம் அப்படின்னு தான் இருந்தது. சுகம்னு நினச்சா சுகம் இருக்குது, 100% இருக்குது. அதில் போக போக சுகமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சுகமே ஒரு ஆபத்தாக முடியும். ஏன்னா சுகம்ன்றது ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்க, எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? ஒரு நாள் சாப்பிட்லாம், 2 நாள் சாப்பிட்லாம், ஒரு 3 நாள் சாப்பிட்லாம், ஒரு வருஷம் கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சாப்பிட முடியுமா என்ன? அதுதான் இந்த ஃபீல்டில் சுகத்துக்கு மேலேயும் ஆபத்துகள் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். இது நான் உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இந்த கண்டென்ட்டில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேறு எதுக்காகவோ உங்களை இந்த தப்பான வழியிலையோ தவறான வழியிலையோ நான் கொண்டு போகிறதுக்காக இதெல்லாம் நான் பேசலை. நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். കട്ടിന്ന് പറയുന്നത് മനസ്സിലായോ? ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.